ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு ஃபேக் டிசைன் ப்ரீஃப் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னன்னு தெரியலனா, இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே இடத்துல அசைன் பண்ணி நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் போகிறப்பையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறப்பையோ உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸை வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவை சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட டிசைனிங்கை பற்றி தெரியும். ஓகே, இவர் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை வந்து ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட் எதுவும் இருக்காது. ஸோ தட் அப்போ நீங்கள் கிளைண்ட் எடுக்கிறீங்க இல்லை ஒர்க் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கை கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபேக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு டிசைன் ப்ரீஃபை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு goodbrief.io அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த டைப் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லோகோ பண்ண போகிறீங்களா, இல்லை பிராண்ட் ஐடென்டிட்டியா, இலிஸ்ட்ரேஷனா, பேக்கேஜிங்கா, பில் போர்டு, வெப்சைட், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ரேண்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒன்று பிக் பண்ணிக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும். டெக்னாலஜி, ஃபுட், ரீட்டைல் ஸ்டோர், என்டர்டைன்மெண்ட், ஃபேஷன், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், அந்த மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். டைப்பில் வந்து நான் லோகோ கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏஏ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசைன் ப்ரீஃப் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி நேம் கொடுத்துட்டாங்க, பிளேஸ் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி. கம்பெனி டிஸ்கிரிப்ஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் company that makes a distribute country music. They stand out because they are high quality and available in online store. Our target audience is adults. அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல யூ மஸ்ட் கிரியேட் அ லோகோ யூசிங் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் திஸ் பிரீஃப். தே வுட் ப்ரிஃபர் அன் எம்பளம் லோகோ. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எம்பளம் லோகோ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஸோ அதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரே கலர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சு ஒரு லோகோ டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது 8 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது உங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து தான். நீங்கள் ஒரு நாளில் பண்ணுறனாலும் பண்ணி முடிக்கலாம், இல்லை 8 நாள் எடுத்து பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து பண்ணிட்டேன், எனக்கு இது வந்து ஓகே அப்படின்றதுக்குன்னா இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃபாக வேணுமா இல்லை இமேஜாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ இமேஜ் கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரீஃபை ஜென்ரேட் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேரியஸ் ப்ரீஃப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபேக் டிசைன் ப்ரீஃப் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிசைனிங்கில் இப்போ தான் உள்ளே வராங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான டிசைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் டிசைன் ஸ்டெப்ஸ்க்கு என்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை அடுத்த வாட்டி சந்திக்கிறேன். Until then, Alan Anderson signing off from YouTube. Bye.